வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஆஃப் மெட்ராஸ். இன்றைக்கி பன்னீர் மோமோஸ் எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். முதல்ல மோமோஸ்க்கு தேவையான அந்த சட்னி செஞ்சிடலாம். நான் 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி காஞ்ச மிளகா ஒரு 10லேருந்து 15 நீங்கள் எடுத்துக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த சட்னி காரமாக தான் இருக்கும் பாருங்கள். அதை ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. பூண்டு ஒரு 5-6 பல் எடுத்துக்கோங்க. அது கூடவே சேர்த்து போட்டு கொதிக்க வச்சுருங்க. பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். தோலெல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையுமே போட்டு தண்ணியெல்லாம் இருத்துட்டு எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி எடுத்துருங்க. தண்ணி சேர்க்க தேவையில்லை. வெறும் காஞ்ச மிளகா, தக்காளி, அப்புறமா அந்த பூண்டு மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துருங்க. கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், மோமோஸ் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நான் இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்தேன். இப்போது மாவு நான் ஒரு 1/2 கிலோ மாவு எடுத்துக்கிட்டேன், மைதா மாவு. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போது தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பதத்தில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. லூஸாக இருக்கிற, அதாவது தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கணும், அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிடுங்க. பரோட்டாக்கெலாம் நம்ம நல்லா லூஸாக பிசைவோம், ஆனால் இது அப்படி பிசையக்கூடாது. நல்லா ஒரு டைட் பதத்தில் இதை பாருங்கள் எப்படி நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன்ட்டு. இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போது ஃபில்லிங்ஸ் அது உள்ளே என்ன சேர்க்க போகிறோன்றதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் 2 வெங்காயம் இந்த மாதிரி தூளாக நறுக்கிட்டேன். பன்னீர் பார்த்திங்கன்னா 200 கிராம் பன்னீர், 3 கேரட் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நம்மளுக்கு ஃப்ளேவர் இஞ்சி தான். நீங்கள் ஸ்ட்ரீட் ஸ்டைலில் உங்களுக்கு அதே ஸ்மெல், அதே வாசனை வரணும் அப்படின்னா நீங்கள் இஞ்சி சேர்த்து தான் ஆகணும். பூண்டு சேர்க்க தேவையில்லை, நீங்கள் வதக்கவும் தேவையில்லை. இது எல்லாமே ஆவி கட்டி தான் வேக வைக்க போகிறோம். அதனால் வதக்கி மசாலா ஆட் பண்ணி அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். உங்களுக்கு மோமோஸ் கடையில் இருக்கிற மாதிரி வேணும்னா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அந்த டேஸ்ட் இருக்கும். எல்லாத்தையுமே ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிட்டேன். இது 1/2 கிலோ மாவுக்கு 50 பீஸ் கிட்ட வரும். 40 to 50 பீஸ் நீங்கள் எந்த அளவு பெருசாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு கம்மியாகும். 50 பீஸ் வரும். அதுக்கு நீங்கள் புளியும் போடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு மிளகு தூளெல்லாம் நம்ம சேர்க்கணும். அவ்வளோதான். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மிளகு பார்த்திங்கன்னா 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. அவ்வளோதான். இதுதான் நம்ம மோமோஸ் கூட சேர்க்க போகிறோம். நீங்கள் இதுவே கலரி வாயில் போட்டு பாருங்கள், அந்த கடையில் இருக்க டேஸ்ட் அப்படியே இருக்கும். நீங்கள் வதக்க வேண்டாம், மசாலா போட வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இது அவ்வளோதான். இந்த ஃபில்லிங்ஸு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உப்பு வேணும்னாலும் செக் பண்ணிக்கோங்க, வாயில் போட்டு கரெக்டாக இருக்கான்ட்டு. அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் பன்னீரும் கேரட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ கரெக்டாகிடும். இப்போது அடுத்தது மாவு எப்படி திரட்டுறதுன்றதை பார்த்துக்கலாம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நீங்கள் தனித்தனியாகவும் ஒவ்வொரு சின்ன சின்ன பால்ஸ் எடுத்து ஒவ்வொரு மோமோஸ்க்குமே உருட்டிக்கலாம். அது ரொம்ப நேரம் டைம் ஆகுன்றதுனால நம்ம மொத்தமாக திரட்டிட்டு அதை ஒரு கப்பு வச்சு ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஓரத்துலலாம் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஒவ்வொரு சர்க்கிள் ஓரத்துலையுமே திக்காக இருக்கும். அதனால் நம்ம லைட்டாக திரட்டிக்கலாம். ஒவ்வொன்றுத்தையும் எடுத்து லைட்டாக திரட்டிக்கலாம்.
அப்போ தான் வந்து ஓரத்தில் திக்காக இருக்காது, நம்மளுக்கு மோமோஸும் ஹார்டாக வராது. எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக செய்கிறோமோ, ரொம்ப மெலிசாக செஞ்சிங்கன்னா பிஞ்சிரும். மீடியம் அளவுக்கு நம்ம கரெக்டாக இந்த மாதிரி திரட்டி எடுத்துடணும். ஓரத்தெல்லாம் திரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் திக்காக இருக்குது. இது பாருங்கள், லைட்டாக திரட்டி எடுத்தாலே போதும். ஓரத்தில் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் திரட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ ஃபில்லிங்ஸ் ஆட் பண்ணும்போது கை வந்து ஈரமாக இருக்கக்கூடாது, ஃபுல்லாகவே ட்ரையாக இருக்கணும். இல்லைனா வந்து அந்த மாவு வந்து நம்ம கையில் ஒட்டிக்கிட்டே இருக்கும், சரியாகவும் வராது, பிஞ்சு போயிடும். அதனால் கை வந்து ஃபுல்லாகவே ட்ரையாக இருக்கணும், கொஞ்சம் கூட ஈரமாக இருக்கக்கூடாது. பாருங்கள் நான் எப்படி மடிக்கிறேன்ட்டு. ஃப்ளீட்ஸ் எடுக்க போனால் நம்ம சாரீக்கு ஃப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுத்து ஒரு கையில் ஃப்ளீட்ஸ் எடுக்கணும், இன்னொரு கையில் அதை அப்படியே ஸ்டிக் பண்ணிகிட்டே வரணும், அழுத்தி விட்டுட்டே வரணும். நம்ம இப்படி தான் செய்யணும்னு இல்லை, நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் உங்கள் இஷ்டம் போல் நம்ம சோமாஸ் மடிக்கிற மாதிரியே மடித்து வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் யாருக்காச்சும் சர்வ் பண்ணணும் அப்படி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிக்கணுன்னா ரொம்ப நேரம் ஆகும் எல்லாத்தையுமே. பாருங்கள் அவ்வளோதான். வந்து இது 2 பக்கமும் கீழே வந்து ஒட்டி விட்டுறணும். தண்ணி வச்சுலாம் ஒட்ட வேண்டாம், அப்படியே ஒட்டி விட்டாலே ஒட்டிக்கும். தண்ணி வச்சிங்கன்னா உங்கள் கையெல்லாம் தண்ணி ஆகிடும், அப்புறம் மாவு கையோடு ஒட்டிக்கிட்டு வரும். அவ்வளோதான், நம்ம மோமோஸ் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். அந்த ஃப்ளீட்ஸ் எடுத்தோம்ல, அது பாதியிலே நிப்பாட்டிட்டோம். இது வந்து ஃபுல்லாகவே ஃப்ளீட்ஸ் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்பில் வந்துடும். பாருங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் ஃப்ளீட்ஸ் எடுத்து பாருங்கள், ஃபுல்லாகவே சர்க்கிள் ஷேப்பில் நல்லா அழகாக வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு 5-6 மோமோஸ் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், இந்த மாதிரி திருப்பி விட்டு அதை அழுத்தி விட்டுருங்க, நம்மளுக்கு சர்க்கிள் ஷேப்பு நல்லா ரெடி ஆகிடும். இப்போது நம்ம ஆவி கட்டிடலாம். அவ்வளோதான், அதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம மடித்து எடுத்துக்கலாம். மடித்து எடுத்துகிட்டு இப்போது ஆவி காட்டுறது வந்து நான் கீழே வந்து பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து மோமோஸ் எல்லாமே வந்து ஒட்டுது. கீழே வேக வச்சிங்கன்னா, அப்படியே வந்து வேக வச்சிங்கன்னா நல்லா ஒட்டும். நீங்கள் வந்து பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணி கொஞ்சோண்டு ஆயில் தடவிட்டு பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டிக் பண்ணாமல் வரும். நீங்கள் நார்மலாக அந்த ஆவி காட்டுற குண்டானில் ஆயில் தடவிட்டு வச்சாலுமே ஸ்டிக் ஆகுது, ஒட்டுது. அதனால் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சாலே வெந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சுன்ட்டு. மோமோஸ்லாம் வந்து சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆறி சாப்பிடலாம், ஆனால் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். சூடாக சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுதான் நம்மளுக்கு டேஸ்டியான மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் சாப்பிட்டு காட்டு, சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ மம்மி. சாப்பிட்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுமா?